ஆ. என்ன நீ சீக்கிரம் போகணும்னு சொன்ன, இன்னும் இங்கே இருக்க? ஒன்றும் இல்லடி, ஒரு 10 நாளாக என் பின்னாடி ஒருத்தன் சுத்துறான். அவன் பேர் கார்த்திக்னு சொல்கிறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான்டி. எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணுறான்டி. உனக்கு தான் இது பிடிக்காதுன்னு தெரியும்ல, அது அவன்கிட்டே சொல்ல வேண்டியதானே? சொன்னேன் சித்ரா, அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. சுற்றி சுற்றி வந்தால் என் மனசு மாறும் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் எப்பயுமே மாற மாட்டேன்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுடி. நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையா? இந்த விஷயத்துல பதட்டமா இருக்க? நான் பதட்டப்படலடி, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஏற்கனவே அந்த சம்பவத்தை சொல்ல அவனே ஓடிடுவான். நான் ஏன் என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லணும்? அதுவும் சரிதான், உன் விருப்பப்படியே செய்யும். சரி, நான் வரேன். தமிழ் தமிழ் கொஞ்சம் நில்லுங்க. தமிழ், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏய், ஏன் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வர? இனிமேல் இதே மாதிரியே பண்ணனா போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். தமிழ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொன்னால் போதும் தமிழ். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை அடையிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் தமிழ். அது உன் விருப்பம். இனிமேல் இதே மாதிரியே பண்ணனா போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இருங்க தமிழ், நான் பதில் தானே கேட்டேன், எதுக்கு இப்போ? உனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. தயவு செய்து நவுறு. வேண்டாம் வேண்டாம், போலீஸ்க்கெலாம் வேண்டாம். சரி போங்க. ஹலோ தமிழ். சொல்லுங்கம்மா. எங்கம்மா போன? வீட்டில் தானம்மா இருக்க சொன்னேன். பக்கத்தில் இருக்க கடைக்கு தாம்மா வந்தேன். வாம்மா, சீக்கிரம் வாம்மா. சரிம்மா, அதோ வந்துடுறேன். கலை, நம்ம பொண்ணை மேக்கப் பண்ணி கூட்டு வா. வாம்மா போகலாம். கையை விடுமா. நான் தான் உங்ககிட்ட கல்யாணம் வேணான்னு சொன்னேன்ல. இப்ப யார் இவங்களெல்லாம் வர சொன்னது? எங்க கடமைன்னு ஒன்று இருக்குல்லம்மா, அதுக்கு தாம்மா. கடமைன்னு இருந்தா பாழுங்கிணறு தெரிஞ்சே தள்ளுவியா? ஏற்கனவே 2 தடவை தள்ளினது பத்தலையா? திரும்பி தள்ள போறியா? இவங்க அந்த மாதிரி இல்லைம்மா. கையை எடுங்கம்மா. நீங்க ஒன்றும் பேச தேவை, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அச்சோ மா மா. இங்க பாருங்கம்மா, நான் டிவோர்ஸ் ஆன பொண்ணு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை டிவோர்ஸ் ஆன பொண்ணு. நான் இந்த கல்யாண வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன். அதனால எனக்கு கல்யாணமே வேணாம். மா, உன்னை நீயே ஏமா தாழ்த்திக்கிற? 2 விவாகரத்து ஆன பொண்ணுன்னு உன் வாழ்க்கையில் தப்பான 2 ஆம்பளைங்களை சந்திச்சிட்ட. அதனால தான் மன உளைச்சல் ஆயிட்டேன். என் புள்ள உன் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுவாமா? என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசி பாருமா.
நான் யார்ட்டையும் பேச விரும்பலை. தயவுசெய்து நீங்கள் கிளம்பலாம். அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. ஏம்மா தமிழே, ஏன் வந்தவங்களை எடுத்து எரிஞ்சு பேசுகிற? அவங்க சொல்கிற போல் உனக்கு ஏதோ ஆய்த்தான் போயிருக்கு. பேசித்தான் பாரு. ஏன் அவசரப்படுற? எல்லா அம்பளைங்களும் தப்பானவங்க கிடையாது, புரியுதா? நீ தம்பிக்கிட்ட ஒரு முறை பேசிப்பார். வாங்க நம்ம தோட்டத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம். வாங்கம்மா போலாம். என்ன சொல்லணும் சொல்லுங்க. சாரிங்க, நீங்கள் 2 தடவை டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னெலாம் எனக்கு தெரியாது. அதனால் ஏதோ ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிது. என்னை எங்கே பார்த்தீங்க? என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வேலை செய்கிறதே என் கம்பெனியில் தாங்க. என்ன? நான் உங்களை தினமும் பார்ப்பேன், ஆனால் நீங்கள் என்னை பார்த்ததே இல்லை. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்கள் கூட தாங்க. உங்கள் மனவேதனையை என்கிட்ட சொல்லுங்கள். நான் விரும்புகிற பொண்ணு எந்த சங்கடத்துலேயும் எனக்கு இருக்கக்கூடாது. என்கிட்ட சொல்லுங்கள். சொல்கிறேன். என் முதல் கணவர் பேர் வசந்த். ஹலோ தமிழே, ஆ சொல்லுங்க. பொங்கலுக்கு துணி எடுக்கிறதா இருக்கிறமா? நீ ஃப்ரீயாக இருந்தா வரையா? கண்டிப்பாக வரேன். ராஜா தேட்டர் சிக்னல் ஆண்ட நில்லுங்க, நான் வரேன். நானே உன்னை வீட்டுக்கு வந்து கூட்டுக்கிறேம்மா. அப்படியா? சரி சரி. நான் ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன். வச்சிடுறேன். வச்சிடுறேன். என்ன பண்றீங்க? யார் இது? அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணான். சரி, அவன் உனக்கு மெசேஜ் பண்ணுறப்ப? அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்போ தான் வந்து அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு உங்களை பிடிச்சிது, நான் உங்களை கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். ஆனால் திரும்பி திரும்பி வேறு ஃபோனில் இருந்தெல்லாம் எனக்கு அவன் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளில போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தாங்க. இதெல்லாம் பார்த்தா வீட்டை விட்டு வெளில போக முடியுமா? விடுங்க, இதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதையும் சமாளிக்க வேணாம். இந்த ஃபோன் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னா எப்படி வேலைக்கு போகிறது? நீ வேலைக்கும் போ தேவையில்ல. இந்த சின்ன விஷயத்தை ஏங்க இவ்வளோ பெருசாக்குறீங்க? வேலைக்கும் போகக்கூடாது சொல்கிறீங்க. உனக்கு தெரியாது, இதேமாரி தான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவள் லவ்வரோட ஓடி போயிட்டான். அவன் அந்த அசிங்க தாங்காமல் செத்தே போயிட்டான்.
அதே மாதிரி நான் ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அவன் ஆரம்பத்துல இருந்தே என்ன மாரி அவன் பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அவன் செத்துருக்க தேவையில்ல. நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நில்லுங்க. போ அப்படி. இப்ப எங்க போறீங்க? ஏங்க இப்ப ஏன் என் ஃபைல் எடுக்கிறீங்க? ஏங்க என்னங்க பண்றீங்க? எதுக்கு இப்ப என் ஃபைல் எடுக்கிறீங்க நீங்க? ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க. ஏங்க நீங்க ஃபைல் ஏன் நீங்க என்ன பண்றீங்க தெரியுதா உங்களுக்கு? மனுஷனா நீங்க மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க. படிச்ச சர்டிபிகேட் யாராவது கீழ்ச்சி போடுவாங்களா? என் சர்டிபிகேட்டை கீழ்ச்சி போட்டா என்னால வேலைக்கு போக முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். எதிர்த்தா பேசுற. இனிமே நீ வேலைக்கே போக கூடாது. நீ வேலைக்கு போனா உன்னை சாவடிச்சிருவேன். தமிழு, ஏன் அழுவுற? என்னாச்சு? ஏன் என்னாச்சுமா? என்கிட்ட சொல்லு. அழுவாதம்மா. என்னாச்சுன்னு சொல்லுமா. அம்மா என்ன அவர் அடிச்சிட்டாருமா. அடிச்சிட்டாரா? ஏன் அடிச்சாரு? படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டாருமா. நான் வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்றாருமா. படிச்ச சர்டிபிகேட் எவனா கீச்சு போடுவானா? எதுக்கு இப்படி? நான் யார் கூடயும் பேசுறேன்னா நான் வேலைக்கே போக கூடாதான், நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்றாருமா. வேலைக்கு போக கூடாதுன்னா சர்டிபிகேட் கீச்சு போட்டுருவானா? அம்மா எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கலம்மா. நான் உங்க கூட வந்துடுறேம்மா. நீ ஏமா தப்பா புரிஞ்சுக்கிற? உன் மேல இருக்கிற அதிகப்படியான அன்பாலத்தான் அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு. வேலைக்கு தானே போக வேணான்னு சொல்றாரு. அதுக்கு போய் இது மாதிரி மூட்டை முச்சை கட்டி நீ வீட்டுக்கு வந்துடலாமா? குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும். எல்லாம் சகிச்சு தான் வாழணும். வா இப்படி வந்து உக்கார். நீ ஒன்று கல்யாணம் ஆகாத பொண்ணு இல்லைம்மா. உன் விருப்பப்படிலாம் நடக்கிறதுக்கு இதான் உன் வாழ்க்கை. அவர் குணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கு. நானே கடைக்கு போய்க்கிறேன். நீ வீட்டையும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கு. எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிக்கின்னு மண்டையை குழப்பிக்கின்னு இருக்காத. எல்லாம் சரியாயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேக்கை தூக்கின்னு வரக்கூடாது. இங்கே தான் இருக்கணும். இதான் உன் வீடு. அவர் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் வாழ்ந்தாகணும். நான் கிளம்புறேன். அம்மா அம்மா தமிழே, தமிழ். என்னங்க கூட்டிங்க? என்னங்க காஃபி குடிங்க. நீ போய் உள்ள இருக்கிற நகையெல்லாம் எடுத்துன்னு வா. நான் பிஸ்னஸ் பண்ண போறேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நஷ்டமாக போதோ லாபமாக வருதோ அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. போ உள்ளே போ. உனக்கெல்லாம் அடித்தம்பி இருக்கக்கூடாது.
என்னண்ணா என்னம்மா? பாலில் தண்ணி கலந்தீங்களா தண்ணியில் பாலை கலந்தீங்களா? இவ்வளோ தண்ணியாக இருக்கு. நேற்று பேஞ்ச மழையில் மாடு கொஞ்சம் நனைஞ்சிடுச்சுமா, அதான் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. எல்லாரும் பாலில் தண்ணி கலப்பாங்க, நான் தண்ணியில் பாலை கலந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. அப்போ தண்ணி கலக்கிற வேலை எங்களுக்கு இல்லையாண்ணா? நீங்களே கலந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நாங்களும் பொழைக்கணும்மா. நாலுலேருந்து எனக்கு 1/2 லிட்டர்லாம் வேணாண்ணா, நீங்கள் 1/4 லிட்டரே கொடுங்க. எங்கள் வீட்லேயே தண்ணி இருக்கு. அம்மா சும்மா சொன்னதுக்கு என் பொழப்புல கை வச்சிடாதீங்கம்மா, நான் நல்ல பால் தாம்மா தரேன். சரிண்ணா, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்கண்ணா. சரி வரேம்மா. என்ன உனக்கு பால்காரங்க கூடலாம் பேச்சு? போனோமா பால் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும், சும்மா அவங்க கூட சிரிச்சு பேசின்னு இருக்க. இனிமே நீ பால் வாங்க தேவையில்ல. இனிமே தண்ணி கேன், பால்காரன், பேப்பர்காரன் எவனும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. போகல. யார் வந்தாலும் கதவு திறக்காத, எச்சரிக்கையா இரு. இங்க யாரு வர போறாங்க? எங்க அப்பா அம்மா கூட வர மாட்டாங்க. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. யாரு யாருன்னு கேக்குறேன்ல, யாரு? என்ன வசந்த், வேலைக்கு போலையா? திரும்பி வந்துட்டீங்க? இல்ல, ஹெல்மெட் மறந்து விட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன். சரிங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்துகிட்டாலும் உங்க சந்தேக புத்தி உங்களை விட்டு போகல. இல்ல, நம்ம எப்பயும் சேஃப்டியா இருக்கிறது நல்லதுல. இப்பெல்லாம் எந்த பொண்ணையும் நம்ப முடியல. உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே, போய் அவங்க ரூம்ல செக் பண்ணு. இனிமே என் மேல கை வைக்கிற வர வச்சுக்காத, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என் அண்ணன் தம்பி வந்து போனாலும் அவங்க கூட என்னை இணைச்சு பேசினவன் தானே நீ. அப்பவே நான் இந்த வாழ்க்கை வேணான்னு போயிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த சமுதாயத்துக்கு பயந்து நான் தான் இருந்துட்டேன். உங்க அம்மா சந்தேகப்பட்டா உனக்கு வலிக்குது, நீ என்னை எப்படிலாம் சந்தேகப்பட்ட, அப்ப எனக்கு வலிக்காதா? தமிழ், நீ தப்பு பண்ற. நான் உன் புருஷன். நான் இல்லாட்டி நீ ஒரு வாழா வெட்டி. இந்த சமுதாயத்துல புருஷன் இல்லாம எந்த பொண்ணாலையும் வாழ முடியாது. சிக் வாய மூடுறா. மனசு இந்த கணவனே தூக்கி எரிஞ்சிட்டேன், இந்த தாலி தூக்கி எறிய மாட்டேனா? எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுற உன் கூட வாழறதை விட வாழ வெட்டியாவே வாழ்ந்துடலாம். ஆமா ஆமா, தனியா போனா தானே கண்டவங்க கூட சுத்த முடியும், சந்தோஷமா வாழ முடியும். நீ என்ன வேணா என் மேல பழி சொல்லிக்கோ, அதை பத்தி நான் கவலைப்படல. உன் கூட வாழ்ந்த நாட்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே அருவருப்பா இருக்கு. நான் உன்னை மனசார டைவர்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கோர்ட் மூலியமா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
அதன் பிறகு 1 வருஷம் நிம்மதியாக தான் வாழ்ந்தேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் நிம்மதியாக வாழறதே பிடிக்கல. என்னை திரும்பியும் இன்னொருத்தருக்கு கட்டி வச்சாங்க. என்னதான் சம்பாதிக்கிற பொண்ணா இருந்தாலும் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு அடிமையா தானே இருந்தாகணும். இந்த சமுதாயத்துல அதுதானே கட்டாயமா இருக்கு. என் 2வது கணவர் பேர் ராம். ஜோசியத்தை நம்புறவரு. ஆரம்பத்துல அது எனக்கு பெருசா தெரியல. என் வாழ்க்கை நல்லா தான் போச்சு. அது கிடையாதமா நான் கர்ப்பமானேன். அது எனக்கும் ராமுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் தமிழ் மெத்தையில இருக்குங்க. என்ன ராம் ஒரு மாதிரி இருக்கீங்க? இங்கே வந்து உட்காரேன், சொல்கிறேன். சொல்லுங்க. நம்ம குழந்தை பிறக்க போகுதுல்ல, அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு போய் ஜாதகம் போய் பார்க்க போகணும். இது குடும்ப ஜாதகம் பாப்பீங்க? எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணா கல்யாணம் பண்ணாதான் என் வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு ஜோசியங்காரன் சொன்னான். அதனால தான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணேன். சரி, உங்க ஜாதகம் என்னதான் சொல்லுச்சு? இந்த குழந்தை கருத்தரிச்ச நேரமே சரியில்லைம்மா. இந்த குழந்தை பிறந்ததுன்னா என் உயிருக்கும் எங்கள் அப்பா உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிக்கிறாங்க ஜோசியக்கார். அதனால நம்ம இந்த குழந்தைய கழிச்சிடலாமா? என்ன ராம் சொல்றீங்க? பிறக்க போற குழந்தை மேல கொலைப்பழி போடுறீங்க. எவன் பேச்சையே கேட்டு நம்ம குழந்தைய கலைக்க சொல்றீங்களே. இந்த குழந்தைய கலைக்க நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். இல்லை தமிழ், உனக்கு அந்த ஜோசியக்காரை பற்றி தெரியாது. அவர் சொன்னால் அப்படியே நடந்துடும். என் அனுபவத்தால் சொல்கிறான். வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் கருவை கழிச்சிட்டு வந்துடலாம். மாட்டேன். இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். வயிற்றுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதே தப்பு. இதுல வேற வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்க சொல்றீங்க. பிறக்க போகிற குழந்தை உசுறு பெருசா இல்லை ஏன் உசுறு பெருசா தமிழ்? எனக்கு 2 உசுருமே முக்கியம்தான். என் வயிற்றுல இருக்க குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். என் குழந்தை சாவணும்னா அதுக்கு நானும் சாவணும். நீயே முடிவு பண்ணிக்கோ. எனக்கு மட்டும் இந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஆண்டவனால் கூட என் உயிரையும் எங்கள் அப்பா உயிரையும் காப்பாற்ற முடியாது. இதை நான் சொல்லலை, ஜோசியம் சொல்லு, என் கைரக சொல்லு. சரி விடு, அழுவாத. நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாம். நம்ம இந்த கருவை கலைக்க வேணாம். நிஜமாவா? நிஜமாதான். எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் அந்த ஆண்டவனே நம்மளை பார்த்துக்கிட்டோம். எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு குழந்தை ரொம்ப முக்கியங்க. குழந்தைக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? சரிங்க, இப்போ உங்க குழந்தை எங்க? அவன் சொன்னது போலவே 3 மாசத்துல என் கருவை கலைச்சிட்டான். என்னங்க சொல்றீங்க? கருவை கழிச்சிட்டானா? எப்படி?
ஹலோ அப்பா, நான் தனியாக வந்துட்டேன். தனியாக தான் இருக்கிறேன். தமிழ் மேலே இருக்கிறா. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். நான் அந்த குழந்தைய கலைச்சிட்டேன். இனி உங்கள் உயிருக்கு என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஜோசியக்கார் சொன்ன மாரி அவகிட்ட ஆசையாக பேசி பாலில் மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன்ப்பா. இனி உங்கள் உயிருக்கு என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. குழந்தைய கலைச்சிட்டேன்ப்பா. பயப்பட வேணாம்ப்பா இனிமேல் நம்ம. அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம், ஜோசியக்கார் இன்னொரு விஷயம் சொன்னார். இந்த வாரத்தோட என்னை பிடிச்ச சனியெல்லாம் போகுதுன்னு சொன்னார். அந்த சனினே அந்த குழந்தை தான் போலுக்குப்பா. சரிப்பா, தமிழ் குரல் கேட்குற மாரி இருக்குது. நான் அப்புறமேட்டா பேசுகிறேன். சரி விடு தமிழ், நம்ம எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவங்கிட்ட தான் ஒப்படைச்சோம். நமக்கு எது சரியோ அதை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற? சரி விடு. ஆண்டவர் செஞ்சு முடிக்கலடா கொலகார பாவி, நீ தாண்டா செஞ்சு முடிச்ச. என் குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு உனக்கு? இல்ல நான் தான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னடி வளர்ற? குழந்தைங்க தான் கலைஞ்சதுல மூளையில மங்கி போச்சா? பழி என் மேல போடாதடா. போன்ல உங்க அப்பா கிட்ட நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே என் காதால கேட்டுட்டேன். ஆமா, அதுக்கு என்ன? நான் நல்லபடியா தான் குழந்தைய கலைக்கலான்னு சொன்னேன், நீ கேட்கல. அதான் பிளான் போட்டு குழந்தைய கலைச்சிட்டேன். உன்னால எப்படிடா இது முடிஞ்சது? உங்க அப்பா உசுறு உனக்கு பெருசு, உன் உசுறு பெருசு, என் குழந்தை உசுறு பெருசு இல்லையா? ஏன்டா இப்படி பண்ண? ஊர் உலகத்துல யாரும் செய்யாத விஷயத்தைய செஞ்சுட்டேன். கருக்கலை எடுத்துன்றது சின்ன விஷயம், அதுக்கே இதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறா. இந்த குழந்தைலாம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். என் உடம்புல தெம்பு இருக்குதுடி. ஏண்டா டேய், நீ எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துப்ப, ஆனா எனக்கு திரும்பி இறந்த என் குழந்தைய உயிரோட தர முடியுமா? நீ இன்னொரு விஷயம் பண்ணியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி என் பேர்ல உனக்கு லோன் எடுத்து உனக்கு நான் ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன். அதுவும் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி கடங்காரங்கிட்ட விடுற அளவுக்கு பண்ணி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியா கூட்டிட்டு வந்து எங்க நிக்க வச்சிருக்க? வாடகை வீட்டுல. தெரியுதா? இவ்வளவும் பண்ணிட்டு என் குழந்தையும் கொன்னுட்டு கடைசியில இப்படி நிக்கிறியடா படுபாவி. இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி நான் உன்னை நம்பி தானே வாழறேன். உன்னை நம்பியே வாழ்ந்ததுக்கு எனக்கு நீ என்ன கொடுத்த? என் குழந்தைய கொண்டு இருக்கடா. சாரி தமிழ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ். இந்த வாரத்தோட எனக்கு பிடிச்ச சனியெல்லாம் எல்லாமே போகுது தமிழ். இதுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம் தான். உன்னை திருத்தவே முடியாதுடா. கைரேகை பார்க்குறேன்னு எவன் கிட்ட ஏற்றிட்டு போய் கைரேகை பார்த்தலடா, அவனும் தடவி பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருந்ததுடா. என்னடி அவன் கையும் மேலே படாத மாதிரி பேசினுக்கிற? நீ பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு பழசெல்லாம் பேசி என்னை குத்தி காட்டுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான்டா கல்யாணம் பண்ண. ஒன்ன மாதிரி பையன்கிட்ட எல்லாம் எந்த பொண்ணு வாழ மாட்டா. இந்த மாதிரி அடங்காப்பிடாரி மாரி இருக்கிறதுனால தாண்டி புருஷன் உன்னை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ மூணாவதா ஒருத்தனை தேடி போகலான்னு பார்க்குறியா? போவேண்டா. சூழ்நிலை அப்படி இருந்தா அப்படி போறதுல ஒன்றும் தப்பு இல்லடா. ஆம்பளைங்க ஒழுங்கா இருந்தா எந்த பொண்ணுடா விட்டுட்டு போவா? என் குழந்தைய நீ கொல்லுவ, அதை பார்த்துட்டு சும்மா அப்பாவே நிக்கிற பொண்ணு கிடையாதுண்ணா. உன் மேல இருக்க தப்ப ஊரெல்லாம் நான் சொல்லுவேன். 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்த இப்படி ஊருக்குலாம் தெரியற மாதிரி பண்ணா உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு தாண்டி அசிங்கம். ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதே எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா? சின்ன விஷயமா? என் குழந்தைய நீ கொண்டு இருக்கடா. உனக்கு இது சின்ன விஷயமா தெரியுதா? ஒரு ரத்தத்துல ஜோசியமும் ஜாதகமும் ஊறி போயிருக்குடா. நீ பண்ண கொலைக்கு உனக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ ஊர் மேலான்னு பாக்குறியா? என்னை டைவர்ஸ் குத்துட்டு நீ அவன் கூட வேணாலும் ஊர் மேய்ஞ்சிக்கோ. ஆனா ஒன்னுடி, அடுத்தது எவனாவது உன்னை கல்யாணம் பண்ண வருவான்னு நினைக்காத. நீ காலம் பூரா வாழ வெட்டியா தான் இருப்ப. போடா மயிறு. தப்ப சுட்டி காட்டினா உனக்கு கோபம் வருதா? நீ கொலைகாரன்டா. நீ உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன்டா. உன்னை கண்டிப்பா நான் டைவர்ஸ் பண்ணுவேன்டா.
எனக்கு மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லை. என்னை இப்படியே விட்டுருங்க. என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவும் தைரியமாக எடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ ஏன் பயப்படுறீங்க? இன்னொரு வாழ்க்கையில் காலை வைக்கிறதுக்கு மற்ற பொண்ணுங்க மாதிரியே ஏன் பயப்படுறீங்க? எனக்கு கல்யாணம் வேணாம், என்னை இப்படியே விட்டுருங்கன்னு நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தையுமே இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த வழியினால சொல்கிற வார்த்தைகளாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஒரு பொண்ணுக்கு ஒரு விவாகரத்தானா அந்த பொண்ணுக்கு மதிப்பு குறைஞ்சிருச்சு. அதுவே 2 விவாகரத்தானா அவள் கல்யாண வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவள் ஆயிடுறாளா? அந்த மனநிலையை உடைச்சி இந்த சமுதாயத்துக்கு பயப்படாம உங்களுக்காக வாழுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்க அழகுக்கும் வசதிக்கும் உங்களை மாதிரி அழகா வசதியாக இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஏன் 2 தடவை டிவோர்ஸ் ஆன என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஊரோலகத்தில் 1000 பொண்ணு இருக்காங்க. ஆனால் எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் இதுக்குன்னெலாம் எனக்கு காரணம் சொல்ல முடியல. உங்கள் துணிச்சலான பேச்சு, தெளிவான முடிவெடுக்கிற திறமை, இது எல்லாமே எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனாலையோ என்னமோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் கதையை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் பல மடங்கு கூடிடுச்சு. ஏதாவது காரணம் சொல்லி என்னை மறுக்காம என் வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு சம்மதம் சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லைனா உங்கள் பாஸ்டில் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. என்னை பிடிச்சிருந்தா நான் விரும்புகிற பொண்ணுங்க நீங்கள். உங்களை என்னைக்கும் கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போ ஓகேவா? அதுக்கு தான் உங்களை மனசு விட்டு பேச சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.